ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரிஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்த மாதிரி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும். இதை பார்த்த உடனே நெக்ஸ்ட் சீசன் எப்பண்டா வரும் அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட் சீசனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பட் அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். டெலிபோர்டேஷன் ஸ்டோன் ஹீரோ தொடர்ந்தான். கண்டினியூஸா ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ டயர்டும் ஆயிட்டான். பட் உயிரோட வெளியே போகணும்னா இதுங்க எல்லாத்தையும் நான் தோக்கடிச்சா மட்டும் நான் முடியும் அப்படின்னு எல்லா ஆர்மர் பீஸ்டையும் நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அதுங்களை தோக்கடிக்க அந்த போர்ட்டல் வழியா ஹீரோ ஆர்மர் பீஸ் உள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களை பஞ்ச் பண்ணியே நம்ம ஹீரோவோட கை கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கும் மயக்கமா வருது. அவன் தான் ஹியூமன் கைண்டோட வீக்கஸ்ட் ஹண்டர் அப்படின்னு யாரோ பேசுற மாதிரி நம்ம ஹீரோக்கு இல்யூஷன்லாம் கேட்குது. ஈரான் டஞ்சனுக்குள்ள போய் அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டான். அவன் அவ்வளோ வீக்கானவன். ஜின்வோ, உன்னால இதுக்கு மேல முடியாது, நீ எங்கேயே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு மிஸ்டர் சாங் ஜோஹிலாம் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. உனக்கு இது தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஓல்டர் வெர்ஷனே வந்து சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஈராங்கா இருந்து நீ ஆல்ரெடி இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு இவ்வளவு கஷ்டப்படுற ஜின்வோ அப்படின்னு அந்த ஓல்டர் வெர்ஷன் கேக்குது. என் பாடி அப்ப ஃபைட் பண்ற கண்டிஷன்ல இல்ல, சோ நான் ஜீஜோ ஐலாண்டுக்கு போல. ஆமா நீங்க போனீங்கல்ல அப்படின்னு சொல்லி சேர்மன் கேட்கவும், நான் ஜஸ்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரா தான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு ஓஜின் சொல்றான். பிசிக்கலி டேமேஜ் ஆகி நிறைய பேர் இறந்து போனாங்க, பட் சர்வைவ் ஆனவங்க மென்டலி டேமேஜ் ஆனாங்க. எல்லா ஹண்டர்ஸும் அவங்க லைஃப்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் அப்படின்னு சேர்மன் சொல்றாரு. எனக்கே இந்த அடையாளம் தெரியல, நீ ரொம்பவும் மாறிட்ட, உள்ளுக்குள்ள நீ இன்னும் வீக் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டர் வெர்ஷன் கேட்குது. வீக்கான நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறிட்ட, அது உனக்கு போதாதா அப்படின்னு ஓல்டர் வெர்ஷன் கேட்கவும், வாய மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுல ஒரு பெரிய ஆர்மர் பீஸ்ட் வந்து ஹீரோட தலையை தரையோட வச்சு அடிக்குது. உன்னோட சாவுக்கு கடைசியில நீயே தான் காரணம் அப்படின்னு அந்த ஓல்டர் வெர்ஷன் சொல்லுது. இது சேம் அந்த டெம்பிள்ல நடந்த மாதிரியே தான் இருக்கு. நான் சாக போறோம்னா நம்ம ஹீரோ பார்த்தா டெய்லி கொஸ்டின் நம்ம ஹீரோ முடிக்காததுனால பெனால்டி ஜோனுக்கு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபர் ஆகுறான். சிஸ்டம்க்கு நீ சாகிறதுல விருப்பம் இல்ல போல, ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழச்சிட்ட அப்படின்னு அந்த ஓல்டர் வெர்ஷன் சொல்லுது. பீஸ்ட் வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பெனால்டி ஜோனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டான். ஓ ஆமா இல்ல, இன்னைக்கான டெய்லி கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணல, பட் அதுதான் என் உயிரை காப்பாற்றும் நான் எதிர்பார்க்கல. சிஸ்டம் குட் லக்குன்னு சொன்னுச்சு. இந்த ஜாப் டிஃபிகல்ட்டா இருக்கும்னா இல்ல நான் சர்வைவ் ஆகணும்னு அது எதிர்பார்க்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ போர்ஷன் எடுத்து குடிச்சு இப்ப ரெக்கவர் ஆகிறான். பட் ஹெச்பி மட்டும் நம்ம ஹீரோக்கு ரெக்கவர் ஆகல. அப்ப நான் லெவலப் ஆனா மட்டும்தான் ஹீலிங் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சென்டிபீட்லாம் வரவோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். உயிரோட இருந்தா போதும், பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா மாறினா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோட தங்கச்சி எந்திரிச்சு வந்து ஜின்வோ இன்னுமா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஒருவேளை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவோ கிடைச்சிருச்சா, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, நாளைக்கு வர டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, வந்துருவானா அப்படின்னு யோசிக்கிறா. சென்டிபீட கொண்டு நம்ம ஹீரோ டெவலப் ஆனதுனால ஃபுல்லா நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆயிட்டான். வெளியே போக நம்ம ஹீரோக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ரிவார்டா நிறைய காயின் கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்டோர்ல போய் நம்ம ஹீரோ நைட் கில்லர்னு ஒரு டேகரை வாங்குறான். ஆர்மர் பீஸ்ட் கூட இதை வச்சு வெட்ட முடியும்னு போட்டிருக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இகரஸ் தோக்கடிச்சதுல இந்த ரோயின் ஸ்டோன் கிடைச்சது. இது என்ன ஸ்கில்லா இருக்கும் நம்ம ஹீரோ அதை கிரஷ் பண்றான். கிங்ஸ் ஹேண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குது. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட தொடாமையே தூக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் அவன் ஸ்வாட தூரத்துல இருந்தே கொண்டு வந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரொம்ப பெரிய லெவல் ஆப்ஜெக்ட் நம்ம ஹீரோவால தூக்க முடியல. எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப பெனால்டி சோன்ல டைம் முடியவும் திரும்பவும் அந்த கேசல்கே போறோம். 4 மணி நேரத்துல அதுங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. நம்ம ஐலாண்ட் கிட்ட நெருங்கிட்டோம். உனக்கு இது கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் சோய் சொல்லவும், தேர்ட் ரைட்ல நான் கலந்துக்கிடல, எனக்கு அதை பத்தி தெரியாது, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஜாகின் சொல்றா. அந்த ஐலாண்ட்ல ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. நைட் கில்லர் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவோட ஆர்மர் பீஸ்ட வெட்ட முடியுது. ஏதோ தப்பா இருக்கு, இதுங்களை நான் என்னதான் கொண்டாலும் லெவலப் ஆகவே வெட்டிக்கிறேன். ஆனா அந்த மேஜ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்க, பட் என்ன அட்டாக் பண்ணலையே. புரிஞ்சு போச்சு, இந்த கேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் ஓபன் பண்ணி இந்த ஆர்மர் பீஸ்ட சமன் பண்ணிட்டு இருக்காங்க. கொல்ல வேண்டியது அந்த மேஜஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மேஜை கொள்ளவும் இது சமன் பண்ண ஆர்மர் பீஸ்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆகுது. இன்னும் பேலன்ஸ் 5 மேஜ் இருக்கு. ஸோ ஒரு மேஜை நம்ம ஹீரோ போய் கொண்டுதான் ஹீரோ கிட்ட இருக்கவும் அந்த சோல்ஜர்ஸை வச்சு மேஜ் தடுக்கிறாங்க. அப்படி இன்னும் நம்ம ஹீரோ அவங்களை கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 3 பேர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த 3 பேரும் அவங்க பவர்ஸை ஒன்னா தள்ளி இறந்து சோல்ஜர்ஸ் வச்சு ஒரு கோலமா கிரியேட் பண்றாங்க. இது சைஸ்ல பெருசா இருந்தாலும் இது பவர்ஃபுல்லா இல்ல, ஃபியூ டார்கெட்ஸை கொண்டுட்டு என்னால ஈஸியா அவங்களை கொள்ள முடியும் அப்படின்னு அந்த மேஜஸையும் போய் நம்ம ஹீரோ கொண்டுருக்கான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆனா அந்த கோலம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. உன்னை சமன் பண்ண மேஜர்ஸ் தான் சேர்த்துட்டாங்களே, நீயும் டெஸ்ட்ராய் ஆகு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் தான். இப்போ அந்த கோலமும் டெஸ்ட்ராய் ஆயிட்டு 4 hours 29 minutes நம்ம ஹீரோ இதுல சர்வைவ் ஆயிருக்கான். ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு, நீங்க அட்வான்ஸ் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வருது. என் பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தபடி எனக்கு ஜாப் சேஞ்ச் ஆகுமா நம்ம ஹீரோ பார்த்தா பிளேயர் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்களை ஏஞ்சல் ஆஃப் டெத் ஃபாலோ பண்ணும். பிளேயர் சூஸ் பண்ற எல்லா பாதையிலையும் சாவு தான் அவரை பின்தொடரும். பிளேயர் ஷேடோ ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வரும். ஷேடோ ஆர்மியா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட புது ஜாப் நெக்ரோமான்சர்னு வருது. என்னது நெக்ரோமான்சரா, நான் இன்டெலெக்ட்ல எந்த ஸ்டேட்டஸையுமே இம்ப்ரூவ் பண்ணலையே, என்னால மானாவா அதிகமா யூஸ் பண்ண முடியாது. நெக்ரோமான்சர் 100 சமன் பண்ணி அதை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க, பட் நான் காம்பேட் ஸ்டைல் ஃபைட்டிங் டைப் ஃபைட் பண்ணதா கத்துக்கிட்டேன். இப்போ நெக்ரோமான்சர்னு சொன்னா இத்தனை நாள் நான் பண்ணது வேஸ்டா நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு இது ஆப்ஷனல் தான். அப்ப ரிஜெக்ட் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நோன்னு கொடுத்துருந்தான். ஹிடன் கிளாஸ் நெக்ரோமான்சர் ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. நெக்ரோமான்சர் ஆகி எப்படி என்னால ஃபைட் பண்ண முடியும், ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது சமனிங் மேஜிக் அதுவும் நெக்ரோமான்சில தானே வரும். என்னோட அந்த ப்ரீவியஸ் ஃபைட் எல்லாமே இது நாள்
வரை நான் ஃபைட் பண்ணதுக்கு தகுந்தபடி தான் இருக்கு. நான் செஞ்ச இந்த ஃபைட் எல்லாமே சிஸ்டமால ப்ரீ அரேஞ்ச் பண்ணப்பட்டதா. இந்த மேஜஸோட சமனிங் மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் அவங்களுக்கு ஃபைட் பண்ண தெரிஞ்சிருந்தா அவங்க தோத்திருக்க மாட்டாங்க. பட் எனக்கு அப்படி இல்ல. நெக்ரோமான்சரா இருந்தாலும் ஃப்ரண்ட் லைன்ல போய் ஃபைட் பண்ணலாம். எனக்கு கீழே ஒரு ஷேடோ ஆர்மி இருந்தா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் மாறுவேன். ஓகே அப்படின்னு சொல்லி எஸ் நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். மிஸ்டர் சோயா அவரோட டீம் இன்னும் ஐலாண்டை ரீச் பண்ணிருப்பாங்கல்ல. எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சேர்மன் ஓஜின் கிட்ட சொல்றாரு. நெக்ரோமான்சி நம்ம ஹீரோவோட ஜாபா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக டைம் சர்வைவ் ஆயிருக்கீங்க. போனஸ் பாயிண்ட் ரிவார்டு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணல, அதுக்காகவே ஸ்பெஷல் ரிவார்ட் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு சர்வைவ் ஆகுங்க அப்படின்னு தான் சிஸ்டம் சொல்லியிருக்கோம். பட் எனிமீஸ் எல்லாரையும் நம்ம ஹீரோ மொத்தமா தோக்கடிச்சதுனாலேயே ஸ்பெஷல் ரிவார்டும் கிடைக்குது. அதிக பாயிண்ட்ஸ் இருந்ததுனால நெக்ரோமான்சர்ல இருந்து ஷேடோ மோனார்க் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்ம ஹீரோ கிடைக்குது. அதுக்குள்ள நான் ஹையர் கிளாஸ்க்கு போயிட்டேனா எங்கப்பா நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். ரிவார்ட் எல்லாம் வந்துட்டு நான் கொஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது இறந்து போன சோல்ஜர்ஸ் வழியில துடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு கமாண்டா ஒரு வார்டை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது. கமாண்டா என்ன வார்டை கொடுக்கலாம்? அரைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இறந்து போன அந்த டெட் பாடிஸ்ல இருந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி நம்ம ஹீரோவோட ஷேடோ ஆர்மி சோல்ஜர்ஸா இதுங்கெல்லாம் மாறுது. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் போக ஷேடோ ஸ்டோரேஜ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஷேடோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணா நம்ம ஹீரோ சமன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம ஹீரோக்கு எந்த மானாவும் தேவையில்லை. இறந்த அந்த மேஜஸையும் என்னால வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதா? அவங்க டிஃப்ரெண்ட் ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ இக்ரீஸை பாக்குறான். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பாசிபிள் அப்படின்னு வருது. இந்த இக்ரீஸ் மட்டும் எனக்கு கீழே இருந்தாம்னா வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷேடோ ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கிறதுனால 11 ஷேடோஸ் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணியிருந்தான். இக்ரீஸ் என் கமாண்டில் இருந்தா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ரைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்து பட் ஃபெயில் ஆயிருது. இன்னும் 2 தடவை தான் அதை ட்ரை பண்ண முடியும்னு வரவும் ரைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆகி ஒரு தடவை தான் ட்ரை பண்ண முடியும்னு வருது. ஹண்டர்ஸோட ரேங்க்ஸ் ஃபிக்ஸ் ஆனது தான். பட் டெய்லியும் நம்ம ட்ரைனிங் எடுத்து நம்ம ஸ்கில்லை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சேர்மன் ஒரு பக்கம் பேசுறத காமிக்கிறாங்க. நைட் கமாண்டர் இக்ரீஸ், நீ ஒரு வாரியர், ஃபைட் பண்றதுக்காகவே பிறந்தவன். எம்டியான இந்த த்ரோன் ரூம்க்கு எப்போ கிங் வருவாருன்னு தெரியாது. ஸோ உன் டயத்தை நீ இந்த இடத்துலயே வேஸ்ட் பண்ண போறியா, இல்ல உனக்கு முன்னாடி நிக்கிற எனக்கு கீழே நீ சர்வ் பண்ண போறியா? ரைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த தடவை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. டெய்லியும் புது பீப்புள் அவைக்னிங் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இந்த மொத்த மேன்கைண்டையும் வழி நடத்துற மாதிரி ஒருத்தன் வரணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சேர்மன் சொல்றாரு. இந்த கமாண்டருக்கு பேரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சிஸ்டம் காமிக்கவும் இக்ரீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு பேர் வைக்கிறான். இக்ரீஸ் அண்ட் எல்லாரும் நம்ம ஹீரோ முன்னாடி மண்டிட்டு நிக்கவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் தான் நம்ம ஹீரோவா எதிர்பார்த்திருப்பான். ஜீஜோ ஐலாண்டுக்கு போன எல்லாரும் ஷாக்கிங்கா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததுலயே இந்த மான்ஸ்டர்ஸ் இவால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸாலேயே சமாளிக்க முடியாத மான்ஸ்டர் ஜீஜோ ஐலாண்ட்லயே அவங்க தனியா விட்டுட்டு வந்ததுனால இத்தனை நாள் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த மான்ஸ்டர்ஸ்க்குலாம் ரெக்க முளைச்சிருக்கு. அதுங்க பறந்து சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லாரும் தான் முன்னாடி மண்டிடுற லெவலுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆகணும்னு எதிர்பார்த்திருப்பான். அந்த ஸ்ட்ராங்கான எக்ரீஸ் மட்டும் இல்ல, ஒரு ஷேடோ ஆர்மி இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கு. நெக்ஸ்ட் சீசனை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.